ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டேன். தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 முட்டை எடுத்திருக்கேன். இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். துருவின கேரட், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி, இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து முட்டையை அடித்து வச்சுக்கலாம். ஒரு தோசை பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை மாவை ஒரு தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். வேகட்டும். ஒரு பக்கமாக வெந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் வெந்துச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசை பேனில் நம்ம கலந்து வச்சிருக்க முட்டையை ஊற்றிக்க போகிறோம். இது ஒரு சைடா நல்லா வேகட்டும். இது மேல நம்ம சுட்டு வச்ச இந்த கோதுமை தோசையை இது மேல போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முட்டை ஆம்லேட் ஊற்றிக்கலாம். இது மேலேயே நம்ம சுட்டு வச்சிருக்க இந்த கோதுமை தோசையை வச்சுக்கலாம். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. டயட்டில் இருக்கவங்க செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். ரொம்பவே சூப்பரான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.